பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னோடய ஸ்டடீஸில் என்னை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் 4 மாதங்கள் போராடி 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 என்னால் முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, எழும்பி பிரகாசிங்க. அவர் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வர்றாரு பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு போவார். இத்தனை நாள் நீங்கள் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதில் அதிக பெஸ்ட்டான காரியங்களை உங்கள் கையில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களை கொண்டே அதை செய்ய வைப்பார். தேவ சித்தம் அவர் கைகள்னால் வாய்க்கும். அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாய் அவர் எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை எடுத்து பயன்படுத்த நினைக்கிறாரோ இந்த நாளில் உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்துவார். உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நிற்கும்படியாக பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துவதோடு நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார். அப்படி தான் தாவீதை கர்த்தர் கைட் பண்ணி கொண்டு வந்தார் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் கரடி எப்படி அடிக்கணும், சிங்கத்தை எப்படி அடிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. கோலியாத்தை எப்படி அடிக்கணுன்றதையும் பிளான் பண்ணி கற்றுக் கொடுத்தாரு. ராஜ்யத்தை எப்படி நடத்தணுன்றதை கற்றுக் கொடுத்தாரு. அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கர்த்தரிடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தரோட மகிமை உங்கள் மேலே உதிக்கும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க செய்வார். ஆமென்.